வாங்க மக்களே, எனக்கு தெரிஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். இன்றைக்கி என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கத்திரிக்காய் இருந்தது. அதனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலான்னு இருக்கிறேன். ரொம்ப நாளாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கீரை பொரியலும் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அதை செய்யணுன்னுட்டு இப்போ செய்ய போகிறேன். கத்திரிக்காய் குழம்புக்கு கீரை பொரியல் சூப்பர் மேட்ச். அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் அடாவடியாக தான் செய்வேன். இந்த ப்ரிப்பேராக பிளானாக இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்லேருந்தே கையில் எடுத்து போட்டு எனக்கு பழக்கம். இந்த அளவு எடுத்து போட்டு இந்த ஸ்பூனில் போட்டெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. முதல்லேருந்தே எனக்கு இந்த மாதிரி செஞ்சு பழக்கன்றதுனால எனக்கு கையில் வரதை போட்டு நான் செஞ்சிடுவேன். உங்களுக்காக சில பொருளை ஸ்பூனில் போட்டு காட்டுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் செய்கிறேன், வாங்க செய்யலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தொட்டுக்கிறதுக்கு கீரை பொரியல் வாங்க செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 8 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இத்தனையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் அதை போடுங்க. அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளியை போட்டு 2 பத்தை தேங்காய் அதையும் போட்டுட்டு அதில் ஒரு கொட்டை புளி போட்டு இந்த மிக்சியில் நல்லா இதை மையாக அரைச்சிக்கணும். திரும்பவும் ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே சாப்பாடும் வெந்துடுச்சு. வெங்காயம் வெந்து போயிடுச்சு. வெங்காயம் வேகும் போதே இந்த கத்திரிக்காயும் போட்டு உப்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வதக்குனிங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அதை ஒரு தட்டு போட்டு மூடினீங்கன்னா நல்லா வெந்துடும். அப்போ இந்த அரைச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரணும், பெரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றிக்கணும். அந்த தண்ணியை ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு திக்காக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு கிரேவி டைப்பாக நல்லாயிருக்கும் குழம்பு. ஊற்றிட்டு லாஸ்ட்டாக ஒரு கொதி வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் போட்டுக்கிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சிம்பிளாக ஒரு கீரை பொரியல். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே சிறுகீரையை நல்லா ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு சின்ன கலர் சும்மா அப்படி கிழர்ந்து மேலே எடுத்து கொடுத்து அதை மூடி போட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்த பிறகு கொஞ்சம் தேங்காய், 1 கப்பு தேங்காய் நல்லா துருவி போடலாம். நான் மிக்சியில் அடித்து போட்டுட்டேன். சூப்பராக வந்திருக்கு கீரை பொரியல் ரெடி. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லாம் ரெடி. நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குதுன்றத நீங்கள் தான் அதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும். நான் கூட கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணேன், தயிர் சாதமும் பண்ணேன். இதை இப்போ தட்டில் போட்டு நான் சாப்பிடலான்னுட்டு. நல்ல பசி, வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது மக்களே. நீங்கள் இதை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்குது. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க மக்களே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.